விஜய் அவர்களோட படங்கள் வந்தாவே ஆப்போசிட்ல ஏதாவது வெயிட்டான ஒரு படம் இருக்காது, அஜித் சாரோட படம் இருக்காதுன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. வந்துச்சுன்னா இன்னும் ஒரு மாதிரி இருக்கும். காம்படேட்டிவா ரஜினி சாரோட படம் வந்துன்னா அதுவா இதுவா அப்படின்ற மாதிரி யாருமே எதிர்பார்க்கல இப்படி ஒன்று வரும் அப்படின்னு. எஸ்கே அவரோட படம் வந்துருது. ஆனா நிறைய பேர் வந்து சொல்றாங்க எஸ்கே அவங்க வந்து பிளான் பண்றாங்க, ஸோ உன்கிட்ட துப்பாக்கி கொடுத்து தப்பு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நெகட்டிவான விமர்சனங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. எஸ்கே அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி இல்ல, இது வந்து அண்ணன் தம்பி பொங்கல் அப்படின்ற மாதிரி ஆடியோ லான்ச்ல வந்து சொல்லியிருந்தாரு. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது இப்ப இந்த குற்றச்சாட்டை வந்து உண்மையா வச்சுக்கிட்டு ஒரு ஒரு கருத்து சொல்றேன், பொய்ன்னு வச்சுட்டு ஒரு கருத்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் உண்மைன்னு வச்சுட்டு போறோம் அப்படின்னா வந்து இப்போ விஜய் அவருடைய ரசிகர்கள் அல்லது தொண்டர்கள் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, சினிமாவா இருந்தாலும் அரசியலா இருந்தாலும் அவங்க தலைவர் வந்து அன்ன போஸ்ட்ல ஜெயிக்கணும் அப்படின்றது. வில்லன் இல்லாத ஹீரோவுக்கு வந்து வேல்யூவே கிடையாது. வில்லன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ, நம்ம பாட்ஷா படத்துல இருந்து எடுத்துக்கிட்டாலும் எந்தெந்த படங்கள்லாம் ஹீரோக்கள் வந்து கொண்டாடப்படுறாங்களோ அது எல்லாத்துலயுமே ஈக்குவலா வில்லன்களும் கொண்டாடப்படுவாங்க. வில்லன் ரோல் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் ஹீரோ ரோலும் ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த மாதிரி போட்டியே இல்லாம இருந்துச்சுன்னா அது போர் அடிச்சு தான் போகும். அவங்க வந்து சினிமால அரசியல் ரெண்டுலயுமே அவங்க தலைவர் வந்து அன்ன போஸ்ட்ல ஜெயிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. அது வந்து வாய்ப்பு கிடையாது. அவங்க அந்த அவரோட படம் விஜயோட படம் வர்ற அன்னைக்கு முத நாள் அடுத்த நாள் அந்த ஒரு மாசத்துக்கு எந்த படமும் வரக்கூடாது அப்படின்னா வந்து அது எந்த வகையில சாத்தியம்னு தெரியல. அப்படி வந்தாலும் அவருடைய வேற வழியே இல்லாம மக்கள் போய் அவர் படத்தை பாக்குறாங்க அப்படின்னா அவர் மேல மக்களுக்கு இருக்க அபிமானத்தை வந்து கரெக்டா அவங்களால நிறுத்த முடியாது. எவ்வளவு இருக்கு அப்படின்னு ஒரு போட்டி இருக்கும்போது அந்த போட்டியை தாண்டி அவர் எப்படி வெளில வராரு அப்படிங்கிறது தான் சினிமா அரசியல் ரெண்டுத்துலயுமே இருக்கும். போட்டி இல்லாம நான் வரணும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு தப்பான ஒரு விஷயம் தான். இது உண்மை. சரி, இது பொய் அப்படின்றதுக்கு ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்னா, இது பராசக்தி 14ஆம் தேதி வரதா இருந்துச்சு. பட் எஃப்எம்எஸ்ன்னு சொல்லப்படுற மலேசியா, சிங்கப்பூர் அந்த நாடுகள்ல, அரபு கண்ட்ரீஸ்ல இருக்க நாடுகள்ல அந்த 14ஆம் தேதியை ஒட்டி அவங்களுக்கு எதுவும் லீவ் வரல. இப்பதான் அவங்களுக்கு லீவ் வருது. இந்த 9ஆம் தேதி ஒட்டி தான் லீவ் வருது. ஸோ அவங்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில தான் இவங்க வந்து 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தான் அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நீங்க ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு. பட் 9ஆம் தேதி ஜனநாயகம் வர்றதுனால இவங்க சனிக்கிழமை 10ஆம் தேதி ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் உண்மையான நிலவரம் அப்படின்றது. சரி, இதை வந்து சிவகார்த்திகேயன் வந்து அவரால் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட்ட பேசி தள்ளி வைக்க முடியாதா அப்படின்னா, சிவகார்த்திகேயன் வந்து இப்பதான் துப்பாக்கி வாங்கியிருக்காரு. அவரு அதை சுட்டு பெரிய ஆள் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். இப்ப விஜயால நினைச்சா அவருடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட்ட பேசி அவருடைய படத்தை ரிலீஸை முன்னையோ பின்னையோ தள்ளி வைக்க முடியும். அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அவருக்கு இருக்கு. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் சிவகார்த்திகேயன் வார்த்தைக்கு இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் ஆகும். இப்போ அவரால் வந்து அவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஒரு ஆள் கிடையாது. என்னோட படத்தை தள்ளி வைங்க, முன்னாடி வைங்கன்னு சொல்ற அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஆள் கிடையாது. ஸோ இது வந்து அவர் கையில எதுவுமே இல்லை. இது அந்த குற்றச்சாட்டு பொய்யுங்கிற ஆங்கிள்.